ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த கிச்சன் சிங்க் கப்ளிங் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து டேமேஜ் ஆயிருக்கு, ஒரு நட்டு தான் ஆக்சுவலாக டேமேஜ் ஆயிருந்தது. கூடவே வந்து கீழே அந்த பைப்பும் வந்து டேமேஜ் ஆயிருந்தது. எல்லாம் சப்போஸ் வந்து இந்த நட்டு மட்டும் டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு நம்ம வீட்டிலே இருக்கிற நட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னா யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டோட்டலாக வந்து மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கனெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷனை பார்த்துக்கோங்க. கனெக்ஷன் காமிக்கிறது பாருங்க. மேலே என்ன கொடுத்துருக்குன்னா ஸ்ட்ரெயினர். மேலே என்ன கொடுத்துருக்கு? ஸ்ட்ரெயினர். அது வந்து என்ன பண்ணுவோம்னா மேலே இருக்க தூசிலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா உள்ளார வந்து பெரிய பெரிய தூசிலாம் வந்து உள்ளார போகக்கூடாது. அடுத்து வந்து என்னன்னா பிராஸ் ஸ்க்ரூ. இதுதான் என்ன பண்ணுவோம்னா அந்த கீழே இருக்க ஸ்டீல் கப்பை வந்து பிடிச்சிக்கும். கீழே இருக்க ஸ்டீல் கப்பை வந்து பிடிச்சிக்கும். அதே சமயத்தில் இந்த பிவிசி கப்பையும் வந்து என்னென்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிவிசி கப்புக்கும் இதுக்கும் வந்து என்னென்னா அந்த த்ரெட்டு மூலமாக வந்து கனெக்ஷன் இருக்கும். இந்த ஸ்டீல் கப்பை வந்து எப்படி வந்து ஹோல்ட் பண்ணிக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த பிராஸ் ஸ்க்ரூ வச்சு ஹோல்ட் பண்ணிக்கும். இந்த கனெக்ஷன் நம்ம வந்து என்னதான் வந்து டயக்ராமாக வந்து பார்த்தாலும் இது வந்து போட முடியாது. எல்லாமே வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதுதான் இருக்குது ஆக்சுவலாக பெரிய ஒர்க். இதுதான் வந்து அந்த செட்டை. மேலே இருக்கிறதான் ஸ்டெய்னர்னு வந்து சொல்கிறோம். மேலே இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டெய்னர்னு வந்து சொல்கிறோம். கீழே வந்து அந்த உள்ளார வந்து அந்த பிராஸ் ஸ்க்ரூ வந்து இருக்கும். இந்த பிராஸ் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா இந்த இதை கனெக்ட் பண்ணிடுவோம். அப்படி கீழே வந்து அந்த என்னன்னா அந்த பிவிசி கனெக்ஷன் வந்து இப்போ கீழே இருக்குங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டெய்னரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இதுதான் அது அந்த ஸ்டெய்னர் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கணும். கீழே வந்து இதான் இந்த பிராஸ் ஸ்க்ரூ. இந்த பிராஸ் ஸ்க்ரூ தான் என்ன பண்ணணும்னா இந்த பிராஸ் ஸ்க்ரூ கழுவினீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன ஆகும்னா கீழே விழுந்துடும். இந்த பிராஸ் ஸ்க்ரூ வந்து கழுவினீங்கன்னா இது வந்து கீழே வந்துடும். இதெல்லாம் இது நார்மலாக இப்படி தானே இருக்குது. இது அப்படியே விட்டா என்ன அப்படின்னு கிடையாது. இந்த ஓட்டை வழியாக வந்து என்ன தண்ணி வந்து லீக் ஆகும். இந்த ஓட்டை வழியாக வந்து தண்ணி லீக் ஆகும். ஸோ அப்போனா என்னன்னா இது வந்து எங்கே போகணும்னா இந்த கீழேருந்து வரணும். இந்த கீழே இருக்க கனெக்ஷன் இந்த மேலே இருக்கிறது வந்து என்னன்னா இது வந்து மேலே வரும். கீழே இந்த பிவிசிலாம் என்ன பண்ணணும்னா கீழே இருந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பிராஸ் ஸ்க்ரூ எடுத்துட்டு பிராஸ் ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. அப்புறம் திருப்பி நம்ம எடுக்கும்போது அப்படி ஏதாவது வந்து இதை வச்சு தான் எடுக்கணும். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம எதை கட்டிங் பிளேட் யூஸ் பண்ண பார்த்தோன்னா டேமேஜ் ஆயிரும். ஓகேங்களா. அதுலேயே வந்து இந்த ஸ்க்ரூ மட்டும் தனியாக கொடுக்க மாட்டான். இருக்கிறதுலே அதான் பிரச்சனை. இதான் அந்த பிராஸ் ஸ்க்ரூ. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழேருந்து அந்த கனெக்ஷன் கொடுத்தாகும். கீழேருந்து அந்த கனெக்ஷன் கொடுத்தாகணும். இது வந்து 2 கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண ஆகணும். எப்படி வரும்னா இப்படி வந்து இது வச்சிடணும். இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா மேலே வந்து இந்த ஸ்க்ரூவை போட்டுருணும். இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இதான் இந்த கனெக்ஷன். ஓகேங்களா. இது வந்து 2 கை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் நாங்கள் கீழே வச்சுட்டு நான் அந்த கனெக்ஷன் கொடுத்துறேன். இந்த கனெக்ஷன் வந்துருச்சு. இந்த பிராஸ் ஸ்க்ரூ வந்து வச்சு டைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க கீழே வந்து என்ன ஆகுதுன்னா நிற்கிது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த ஓஸை வந்து இங்கே சொறி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்ற கனெக்ஷன்லாம் வந்து ஈஸி. இதுதான் என்ன சொல்லுவோம்னா ஸ்டெய்னர். பெரிய பெரிய இதெல்லாம் வந்து என்னன்னா உள்ளார போகக்கூடாது. ஓகேங்களா.
பெரிய பெரிய அடுப்புலாம் வந்து உள்ளார வந்து போகக்கூடாது. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்டெய்னர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் இது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து இந்த ஓட்டை வழியாக வந்து இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது அந்த ஸ்க்ரூ கரெக்டான ஸ்க்ரூ வேணும். அது நம்ம பேசாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது சாதாரண போல்ட்டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, ஏன் சாதாரண போல்ட்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கனெக்ஷன் வராது. அப்படி பெரிய தூசுலாம் உள்ளார போய் அடைச்சிக்கும். இதை மிச்சம் பண்ணுறதுன்னு போனீங்கன்னா பின்னாடி செலவும் திரும்பியும் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான்.